கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய டம்ளருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் மசால் வடை போகணும். நல்லா கெட்டியானோன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். திரும்ப கொஞ்சமாக சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. அதில் 2 முட்டையை அவிச்சு போட்டிருக்கேன். சூப்பரான நம்ம வீட்டில் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கங்க. இதில் கொஞ்சம் கீரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சாறுலாம் கொஞ்சம் இறங்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போட்டிருக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான இந்த பக்கம் மிளகு தக்காளி புளியெல்லாம் போட்டால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரசம் வந்து நம்ம இப்போ தோசை எல்லாருக்கும் பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் ரசம் சாப்பிட்ணுன்ட்டு ரசம் வச்சாச்சு. நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை காரசாரமான தக்காளி புளி மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி விட்ட ரசம் பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. ரெசிபி போட்டிருக்கேன். ரசமும் சிக்கன் கிரேவியும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ரசம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் சூடான காரசாரமாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.